அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மந்திராலயம் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதி கரையோரமாக ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீ ராகவேந்திரர் அவரோட ஜீவசமாதி பிருந்தாவனம் அமைஞ்சிருக்கிறது தான் மந்திராலயம்னு அழைக்கப்படுது. அவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான். அவர் தமிழகத்தில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்க புவனகிரி அங்கே தான் அவர் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரஸ்வதி அம்மையார் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு கும்பகோணத்தில் தான் வாழ்ந்திருக்காரு. அவர் சந்நியாசம் மேற்கொண்ட பிறகு கும்பகோணத்தில் இருக்க மடத்தில் தான் அவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அவர் ஏற்றோடனே வீணைகள் வாசிக்கிறது, வேதங்கள் ஓதுறதுல, சமஸ்கிருதத்திலாம் அவர் புலமை வாய்ந்தவர். ராமருடைய மகிமைகளை கலாட்சேபமாக எடுத்துரைக்கிறதுல அவர் வல்லவர். ஸோ அந்த பணிகளெல்லாம் அவர் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவரோட சமாதிக்கான இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டு தனக்குத்தானே சமாதி கட்டி கொண்ட ராகவேந்திர சுவாமிகள் அங்கே சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே சென்ற பிறகு தான் 700 ஆண்டுகள் அதனுள்ளேயே வாழ்வேன் என்றும் தன் பக்தர்களுக்கு தெரிவித்துவிட்டு அங்கே எல்லாருக்குமே அருள் புரிவர்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த ஜபமாலையை ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஜபமாலை எப்போ உருளுதோ அப்போ அவருக்கு ஃபுல்லாக சமாதி கட்டிட சொல்லி அவர்கள் சீடர்கள் கிட்ட சொல்லிட்டு தான் அவர் சமாதி அடைஞ்சிருக்காரு. அவர் 1671ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ 354 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. இவர் சொன்ன 700 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 346 ஆண்டுகள் அவர் அது உள்ளவே வாழறதா இன்னமும் பக்தர்கள் நம்பப்பட்டுருக்காங்க. இவர் ராகவேந்திரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகலாத வரதர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அகோபுலம்லாம் நம்ம போயிட்டு தான் இங்கே வரப்போகிறோம். நரசிம்மர் அவருக்கு அருள் புரிஞ்ச பிரகலாத வரதர் அவரோட அடுத்தடுத்த பிறவிகளில் தான் அவர் இந்த ராகவேந்திரராகவும் பிறக்கிறாரு. ராகவேந்திரர் அவரோட மகிமைகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உயிர் துறந்த ஒருத்தருக்கு கூட ராகவேந்திரர் அவரோட மகிமையினால் அவர் உயிர் பெற்றிருக்காரு. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் அருளியிருக்காரு. அது இல்லாமல் அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் சீடருக்கு தனிதகம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு பாலைவனம் மாதிரி இருந்த இடத்துல தண்ணீர் வர வச்சிருக்காரு. இன்னுமே நிறைய பேருக்கு அவர் கனவுல சிறையான வழியை காமிச்சு குருவா திகழ்ந்திருக்காரு. தீராத நோய்களையும் தீர்த்து வச்சிருக்காரு. ஒரு முஸ்லிம் மன்னர் இவரோட வல்லமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு ஒரு தட்டில் மாமிசத்தை வச்சு ஒரு துணி போட்டு மூடி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அவர் அதை ஞானத்தில் அறிஞ்ச ராகவேந்திரர் அவர் சீடர்கிட்ட அது மேலே கொஞ்சம் தீர்த்தம் மட்டும் தெளிக்க சொல்கிறாரு. அப்புறமா அந்த துணியை திறந்து பார்த்தா அது ஃபுல்லாமே பழங்களால் அந்த தட்டுகை நிரம்பி எரிஞ்சுது. இப்படி ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்தியிருக்காரு. இது இல்லாமல் ஆங்கிலேயரான தாமஸ் முன்ரோ அவருக்கு ராகவேந்திரர் காட்சி கொடுத்து அவரையும் அவருடைய பக்தராக மாற்றிருக்காரு. ராகவேந்திரருக்கு ஆஞ்சநேயர் பஞ்சமுகங்களோட காட்சி கொடுத்துருக்காரு. இந்த அற்புதமான புனித தலத்தை எல்லாரும் சென்று வணங்கலாம்.